ஹே கேஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இனி நம்ம காதல் கடனோட எபிசோட் நம்பர் 12 தான் பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி அப்லோட் பண்ண எபிசோட்லாம் நீங்க பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் தரேன், மறக்காம போய் பார்த்துடுங்க. இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான நம்ம என்ன சொன்ன நினைவு சீரிஸ் இருந்துச்சுன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ரெண்டு விஷயங்கள். இந்த இன்ட்ரோ எல்லாம் ஸ்கிப் பண்றவானு தெரியும், ஆனா ஸ்கிப் பண்ணாதவங்க நான் சொல்லிடுறேன். இந்த ஒரு ஓட்டிங் போட்டிருந்தேன் இல்லையா, பிகினிங் ஆஃப்டர் தி எண்ட் வந்து போடுறேன் அப்படின்னு சொல்லி, அதுக்கு நிறைய பேர் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சாலும் பல பேர் வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கானுங்க. அதை போட்டாலும் வியூஸ் வராதுன்னு எனக்கு தெரியும். அதுக்காக நான் வந்து சிம்பிளா ஒரு விஷயத்த பண்ண போறேன். என்னன்னா, நான் ஆல்ரெடி போட்டிருக்காங்கிறது எனக்கு தெரியும், பட் அதை டீட்டெயிலா பண்ணலான்னு எனக்கு தோணுச்சு. ஸோ நான் டீட்டெயிலா பண்ணலான்ற மாதிரி யோசிச்சு ஃபர்ஸ்ட் ஒரு 2 ஆர்க் எடுக்க போறேன். அந்த 2 ஆர்க் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 48 சாப்டர்ஸ் வரைக்கும் கவர் பண்ணணும்னு நினைக்கிறேன். அது ஒரு 1 ஹவர் 1.5 ஹவர் எடிஷனா வந்து போட்டு விட்டு அதுக்கு வந்து ஒரு கோலையும் செட் பண்றேன். அட்லீஸ்ட் ஒரு 20 இல்ல 20 கொஞ்சம் அதே தான், அதிகம் இல்ல கம்மி தான். அது ஒரு 20k. அந்த 20k வியூஸ் வந்தது அப்படின்னா அதுக்கப்புறம் இருக்க ஆர்க்ஸ் எல்லாம் வந்து நான் கம்பைன் பண்ணி வந்து ஹவர் எடிஷனா போட்டுருவேன். அதாவது அனிமி ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த கதைகள் உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் வர கதைகளும் நான் போட்டுருவேன். அதாவது நல்ல சப்போர்ட் இருந்துன்னா சொல்றேன். இல்லைன்னா அந்த ஆர்க்கோட நிறுத்திட்டு கும்பிடு சாமி போட்டு அந்த பக்கத்துல இருந்து விலைக்கு வந்துடும். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த அனிமி கிளாத்திங்கோட பிராண்ட் ஆரம்பிக்கிறேன்னு சொல்லியிருந்தேன், அது கூட சீக்கிரம் வந்து அப்டேட்ஸ்லாம் கொடுக்குறேன். வீடியோட நடுவில் அப்பப்போ அதை பத்தி சொல்றேன். ஏன்னா நிறைய பேர் வந்து இன்ட்ரோ ஸ்கிப் பண்றாங்க. ஸோ அதுக்காக தான். அதை பத்தி யாரும் தப்பா நினைக்காதீங்க. ஏன்னா உங்களெல்லாம் நம்பி தான் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்குள்ள எகிரி குச்சிருக்கேன். ஸோ கூடிய விரைவில் நல்ல நல்ல டிசைன்ஸோடு உங்களை வந்து நாங்கள் நெருங்கி வருவோம். எங்களோட பேர் தான் 07 கிளாத்திங். என்னடா என்ன ஆட்ல வர மாதிரி பேச வச்சிட்டீங்க. சரி வாங்க, டைம் வேஸ்ட் பண்ணாம கதைக்குள்ள போயிடலாம். எபிசோட் ஓப்பன் பண்ணா லாஸ்ட் எபிசோட ஒரு கன்ஃபியூஷன் தான் காட்டுறாங்க. கடைசி அந்த லேசர் லைட் வந்து நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணும்போது அவனோட பேசிக்கான டிஃபென்ஸ் வந்து ஓடுது. அதனால அப்சல்யூட் டிஃபென்ஸ் ஒன்று ஓப்பன் பண்றான். அது மூலியமா பார்த்தீங்கன்னா அது மொத்தத்தையும் அப்சர்வ் பண்ணி அந்த இடத்துல மறைஞ்சு போகும்போது இந்த டோரை நாக் பண்ணி பார்க்கறான். ரொம்ப வந்து ஸ்ட்ராங்கான பேரியர் தான் இருக்கு. ஸோ இதை உடச்சோம்னா உள்ள இருக்க ஆட்களுக்கு பாதிப்பு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. அதனால வேற ஒரு விஷயம் பண்ண போறேன்னு சொல்லிட்டு கையை கீழே விட்டு என்ன பண்றான் அப்படின்னா மொத்தமா தோண்டி எடுக்க. இப்போ வெளியே குழந்தைங்களும் சேஃபா இருக்கணும் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சுட்டு இருப்பான். அவங்க 2 பேரும் வந்து பார்த்துட்டே இருக்கும்போது அந்த பையன் வந்து அந்த பொண்ணை பார்த்து கேட்கறான், உனக்கு தான் ஆல் சீயிங் டெக்னிக் தெரியும் இல்லையா, அதை யூஸ் பண்ணி அப்பா கீழே என்ன பண்றன்றத பாருன்ற மாதிரி சொல்ல இவ்வளவு பார்க்க ட்ரை பண்றான். ஆனா கீழே ஒரு பயங்கரமான பிரதிபலிப்பு தெரியுது. அதனால எல்லாம் பார்க்க முடியலன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது கீழே என்ன பண்றான்னா ஹீரோ வந்து அதை தூக்கி விட்டுறான். யாரா இருக்கீங்களான்ற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கும்போது ஏதோ பார்த்தா அவன் ஒரு சங்கிலி மாதிரி கட்டி போட இப்ப அந்த பொண்ணு அவளோட ட்ரூ ஃபேஸை ரிவீல் பண்ணிட்டு இருக்கா. கேட்க சிரிச்சுக்கிட்டு இருக்கா. உன்னை வந்து நான் இப்ப பாடியை டேக் ஓவர் பண்ண போறேன்ற மாதிரி சொல்றா. அவளுக்குள்ள ஏதோ பாராசைட் இருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கு பெருசா ரியாக்ஷன் கொடுக்காம நம்ம ஹீரோ வந்து நின்று இருக்கா. இந்த இடத்துல உன்னோட பாடியை கொடுத்து ரொம்ப நன்றி, உன்னோட பாடி யூஸ் பண்ணிட்டு நான் வந்து இந்த உலகத்துல இருக்க எல்லாத்தையும் அழிக்க போறேன்ற மாதிரி கத்திக்கிட்டு அது என்ன பார்த்தா ஹீரோ சாப்பிட வரும்போது டீல்னு பார்த்தா ஃப்ரீஸ் ஆகுது. என்னடா பார்த்தா ஆல்ரெடி ஹீரோ வந்து மந்திரக்கட்டை போட்டு அந்த பொண்ணு பிடிச்சுக்க. இப்ப நம்ம ஹீரோ என்ன சொல்லிட்டு இருக்கானா, உன் மூஞ்ச பார்க்கும்போது தெரிஞ்சு ஏதோ திருட்டு மொழியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மொசப்படிக்கிற மூஞ்ச பார்த்தா தெரியுது. அதால சைலண்டா இருந்த கதைகளை சொன்னியா, அந்த கதைகளை ஏகப்பட்ட உழுப்போல் செஞ்சது. அதாவது உதாரணம் சொல்லணும்னு வச்சுக்கேன், உங்க அப்பா அம்மா 2 பேரும் பயங்கரமா அடிப்பட்டாங்கன்னு சொல்லலையா, ஆனா அவங்க அம்மாக்கு பெரிய அடி இருக்க மாதிரி தெரியல. கண்டிப்பா அவங்க வந்து காப்பாற்ற ட்ரை பண்ணிருக்கலாம். அதே மாதிரி ஃபர்ஸ்ட்ல அந்த லேசர் லைட் சிஸ்டம் இருக்கு இல்லையா, அந்த சிஸ்டம் வந்து உள்ள வரவங்களை தடுக்கிறதுக்காக இல்ல, உள்ள இருந்து யாரும் வெளியே தப்பிச்சு போக கூடாது. அதாவது உன்னை தடுக்கிறதுக்காக தான். உன்னை பத்தி எனக்கு ஆல்ரெடி சந்தேகம் இருந்திருது. என்ன என் பசங்க உன்னை காப்பாற்ற சொன்னாங்க, அது மட்டும் இல்லாம உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்கன்ற ஒரே காத்துக்காக தான் வெளியே எடுத்துன்ற மாதிரி சொல்ல அவங்களை டிசப்பாயிண்ட் பண்ண வேண்டிய நேரம் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலா உன்னை கொண்டுட்டு அந்த பையனோட பாடி நான் டேக் ஓவர் பண்ணிக்க போறேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு என்ன பண்றா அப்படின்னா பின்னாடி இந்த அந்த ரோபோட் இருக்கு இல்லையா, அதை யூஸ் பண்ணி பயங்கரமா டெக்னாலஜி, இதோட பேர் தான் நியூக்ளியர் எனர்ஜி ப்ரோப்பலிங் ஹைடெக் லேசர் கிளீனர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பேரை சொல்லிட்டு இருக்கா. அந்த பேர் தான் பெருசா இருக்கு, ஆனா பவர் இல்ல போல. ஏன்னா ஹீரோ என்ன பண்றா அப்படின்னா இந்த குலோப் ஜாமுன் சாப்பிட்ற மாதிரி வாயை திறந்து அதை ஃபுல்லாத்தையும் வந்து சாப்பிட்டுட்டு அதுக்கே வந்து ரிவீட் அடிச்சு விட்டு அந்த ரோபோட்டும் போட்டு தரல. கொய்யாலடே அது ஏஐ டெக்னாலஜிரா, அது எவ்வளவு அட்வான்ஸான தெரியுமான்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்காளா. அவன் அடிக்கிற அடியில காதல் அந்த பக்கம் திரும்பிட. ஏன்னா நீ என்ன கொல்ல ட்ரை பண்ண, சோ நான் இப்போ உன்னை கொல்ல ட்ரை பண்ண போறேன், அதுல தப்பு இல்லைன்ற மாதிரி சொல்லிட்டு அவரோட வாயிலிருந்து அந்த கட்டளை வந்து அவுத்து விட்டுறா. ஏன்னா அவளுக்கு தெரியுது இதுக்கு மேல வந்து நம்ம அப்பீல் ஆயிடணும்னு. ஐயா என்னை விட்டுருங்க தயவு செஞ்சு உயிரோடு விட்டுருங்கன்ற மாதிரி சொல்லும்போது சரி இவளை விட்டுலான்னு சொல்லி அவனை அதை ரிமூவ் பண்ணிடுறான். ஆனா பண்ண ஒன்று என்ன பண்றா அப்படின்னா இங்க ஒரு ஆக்டிங்கை போட்டு நம்ம ஹீரோ கொல்லான்னு அப்படியே மூஞ்ச மாத்தி ஹிப்னோசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு டெட் ஹிப்னோசிஸ்ன்ற ஒரு டெக்னிக் யூஸ் பண்றாப்ல. அதை யூஸ் பண்ணி அவனை கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னு அப்படியே அவன் ஃப்ரீஸா நிக்க 1000 வருஷமா இந்த டெக்னிக் யூஸ் பண்ணி தான் பல மக்கள் நான் ஏமாத்திருக்கேன். அதை வச்சு உன்னையும் இப்ப ஏமாத்துறேன் சொல்லிட்டு ஒரு வில்லனிஷ் சிரிப்பு வந்து சிரிக்கிறான். ஆனா அவளுக்கே அங்க ட்விஸ்ட். ஏன்னா அவளால கண்டிப்பா நம்ம ஹீரோ கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்றது தெரியுது. அவ வந்து கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணும்போது அவளோட மைண்டுக்குள்ள போயிட்டு நம்ம ஹீரோ டேக் ஓவர் பண்ணி இதுக்குள்ள அந்த பாராசைட்டை என்ன பண்றா அப்படின்னா அப்படியே வந்து அடிச்சு ஒரு தும்சம் பண்ணிட்டு இருக்கா. ஒருத்தரோட கான்சியஸ்னஸ் குள்ள போனோம் அப்படின்னு எவ்வளவு பவர் வேணும்ன்றது தெரியும். ஏற்கனவே நம்ம ஹீரோ வந்து காட் லெவல் இல்லையா, சோ அதனால உள்ள போயிட்டு அடிச்சு அந்த பக்கம் துரத்தி விடுறா. கண்ட படம் நினைச்சதெல்லாம் சரிதான், ஆனா யார்கிட்ட மோதுன்றது உனக்கு தெரியலன்னு சொல்லி அவளை அடிச்ச உடனே என்ன ஆகுது அப்படின்னா அந்த பொண்ணோட வாயிலிருந்து ஒரு சின்ன ரோபோட் மாதிரி வருது. சோ இதுதான் வந்து அதுக்கான காரணம் நினைக்கிறேன். இந்த விஷயத்தினால தான் வந்து சைக்கோத்தனமா பண்ணிட்டு இருந்தான்றது நமக்கு இப்ப தெரிய வருது. அதை விடனே அந்த பொண்ணு வந்து சுயன் எனக்கு வர என்ன ஆச்சு ஏதாச்சு எங்க அப்பா அம்மா எங்க அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டு ரொம்ப டயர்டாது போல அப்படியே மயக்கச்சு ஊந்துறாப்ல. அப்படி ஊந்த பிறகு இந்த இடத்துல இருந்து ஹீரோ அந்த பொண்ணை காப்பாத்தி கூட்டு வந்து என்ன பண்றா அப்படின்னு எடுத்துன்னு ஸ்ட்ரைட்டா வந்து குழந்தைங்களை காமிக்கிறான். அவங்களும் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு போறாங்க, ட்ரீட்மெண்ட் பார்க்கலான்ற மாதிரி பார்க்கும்போது 500 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மனுஷங்க வந்து ரொம்ப வீக்கா இருந்தாங்க பிசிக்கலி, பட் அவங்க கிட்ட இருக்க டெக்னாலஜி ரொம்ப அட்வான்ஸ் தான் அப்படின்ற மாதிரி தான் அங்க இருக்க பொண்ணுங்க சொல்ல. சரி ஓகே இவன் மூலியமா ஏதாவது லாபம் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சா அப்படின்னா அந்த பொண்ணு டெக்னாலஜி மூலியமா மெடிசின்ஸ் எல்லாம் வந்து உன்னால அக்வயர் பண்ண முடியுதா பாருன்ற மாதிரி ஹீரோ வந்து அந்த ரிப்பன் போட்ட பொண்ணு கிட்ட சொல்றான். எனக்கு பேர் வந்து ஞாபகம் வச்சுக்க முடியலப்பா, ஏகப்பட்ட பொண்ணுங்க இருக்கு, அவளோட ட்ரெஸ் வச்சு நம்ம சொல்லிக்கலாம். அவளுக்கு பெருசா பாடியில இருந்து காயமும் இல்லை அப்படின்றத பசங்க கிளிப்ப சொல்லிடுறாங்க. ஏன்னா அவங்களும் வருத்தப்படக்கூடாது அப்படின்றதுக்காக அவங்களுமே சந்தோஷமாகறாங்க. அதுக்கப்புறம் வெளியே விளையாடுறதுக்காக போறாங்க. இங்க என்னதான் வந்து பிசிக்கலி ரொம்ப வீக்கா இருந்தா கூட செம மென்டலி
டெக்னாலஜிக்கலி ஸ்ட்ராங்கா தான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்களோட டெக்னாலஜி அவ்வளோ அட்வான்ஸா இருந்து இவங்க மூலியமா நம்மளோட பொண்ணோட அந்த நோயை வந்து தீர்க்க முடியுமான்றத நம்ம பார்த்தே ஆகணுன்ற மாதிரி சொல்ல. இப்போ லியானோட அம்மா இருக்காங்க இல்லையா, அதாவது ஃபர்ஸ்ட்ல மீட் பண்ண ஒரு லேடி, அவங்க வந்து நம்ம ஹீரோவை கான்டாக்ட் பண்றாங்க. ஒரு முக்கியமான விஷயம், தயவு செஞ்சு சீக்கிரமா இங்க வாங்க அப்படின்னு சொல்லி. சரி, நான் இங்க உங்க இந்த விட்டு போறேன், பசங்களை நீ வந்து பார்த்துக்கோ, இந்த பொண்ணையும் வந்து பார்த்துக்கோ, மூவ் பண்றலான்னு சொல்லி அதுக்குள்ள வந்து மற்ற மேட்டர்ஸ் நான் பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்றான்னா, அதுக்கு முன்னாடி பேரண்ட்ஸா அவனோட ப்ரிஃபரன்ஸை நம்ம சப்போர்ட் பண்ணுன்ற மாதிரி சொல்றாங்க. அதாவது அந்த பையன் வந்து இன்வென்ட் பண்ணணும்னு ஆசைப்படுறா இல்லையா, ஸோ அதுக்கு சப்போர்ட் பண்ணுன்னு சொல்லி அந்த இடத்துல சொல்லிட்டு உங்களுக்கு போறதுக்கு முன்னாடி சில கிஃப்ட்ஸ் நான் தந்துட்டு போறேன், அப்பதான் வருத்தப்பட மாட்டாங்கன்னு சொல்லி கிளம்பி போகும்போது அவங்கள ஓடி வராங்க. நைனா எங்க நைனா போறேன் அப்படின்னு சொல்லி. எங்கேயும் போல, சரி ஓகே உங்களுக்கு நான் ஒரு மேஜிக் ட்ரிக்கை காட்டுறேன், என்ன ஆர்வமா இருக்கீங்களா அதை பார்க்கறதுக்குன்ற மாதிரி சொல்லி என்ன மேஜிக் ட்ரிக்குன்ற மாதிரி அவங்களும் ஆர்வம் பார்க்குறாங்க. என்ன ஸ்டாரை பிடிச்சி தர போறீங்களான்ற மாதிரி கேட்கும்போது இல்லை, அதை விட பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயத்த பண்றேன் பாருன்னு சொல்லி என்ன பண்றா அப்படின்னா, இங்க ஒரு விஷயம் பண்றா பாருங்க. ஒரு பக்கம் பார்த்தா சிரிப்பு தான் வருது. என்னன்னா, ஈஸ்ட் கோஸ்டல் சி அப்படின்ற ஒரு இடத்துல இருந்து தண்ணி வந்து எடுத்துட்டு வரும். அது சாதா தண்ணி இல்ல, கடல் தண்ணி கூட கிடையாது. அந்த தண்ணிக்குள்ள பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ப்ளூ வேல் இருக்கு, அதுல மீன்கள் இருக்கு, அதாவது ஒரு அக்வாரியமே இங்க எடுத்துட்டு வராப்ல. உங்க குழந்தைங்களுக்கு ஷோ காட்டுறதுக்காக இந்த இடத்துல வந்து அதை உருவாக்கி வச்சிருக்கான். உருவாக்கல, ஆக்சுவலா அதை காட்டிட்டு திருப்பி எடுத்துட்டு போய் அங்கேயே விட்டுறாப்ல. இது பார்த்தோன்னே அவங்களும் சந்தோஷமாகறாங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளட் தான் வரும்னு பயந்துருப்பாங்க, ஆனா பார்த்தாக்கா அழகழகான ஃபிஷ் எல்லாம் இருக்கு. இதை பார்த்தோன்னே அவங்களுக்கு குதூகலமா இருக்கு. இதுல ஒரு ஆக்டோபஸ் மேல கை வைக்கலான்னு போகும்போது அது இங்க துப்பா, இவங்களா ஃபன் பண்ணி விளையாட இப்படியே பார்த்தீங்கன்னா ஜாலியா போய்கிட்டு இருக்க டைம். அவள் தான் நான் கிளம்ப போறேன், அதுக்கு முன்னாடி கிஃப்ட் கொடுத்துட்டு போனா கண்டிப்பா வருவேன், வந்து மீட் பண்ணுவேன், அது வரைக்கும் அடம் பண்ணாம இருங்க அம்மா கிட்டன்னு சொல்லி அவனும் டாடா பை பை காட்டி அங்கிருந்து போறது வழியா இந்த பக்கம் வர வந்து பார்த்தா அவங்க 2 பேரும் சைலண்டா உட்காராங்க. அந்த பொண்ணு வந்து அங்க படுக்க வச்சிருக்காங்க. அவனுக்கு ஒண்ணுமே புரியல என்ன பேசுதுன்னு சொல்லிட்டு சைலண்டா அப்படியே பார்த்துட்டே இருக்கான். அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, சில்வர் ஹேர் வச்சிருக்க லேடி இருக்காங்க இல்லையா, அவங்க என்ன சொல்றாங்கன்னா, உங்களுக்கு வந்து இந்த ஃபேமிலியை சேர்ந்த லீடரான அந்த ரெட் கலர் ஹேர் வச்சிருக்க பொண்ணு இருக்கா இல்லையா, அவள மாதிரி ஒரு வைஃப் கிடைக்கிறது ரொம்ப வந்து கொடுத்து வச்சிருக்கன்ற மாதிரி சொல்ல, அந்த பொண்ணு கடுப்புல என்ன பண்ணுது அப்படின்னா, நீ இந்த பரதேசிக்கு வந்து உன்னோட அந்த கல்டிவேஷன்ல எழுந்துட்டு அவன் கூட வந்து குழந்தை பத்திட்டு அவனே ஒரு பரதேசின்னு சொல்லி போட்டு திட்டிக்கிட்டு இருக்காங்க 2 பேரும் மாத்தி மாத்தி. ஆனா ஹீரோ தான் விக்டிம் அப்படின்றதே இங்க தெரிஞ்சுக்க மாட்டாங்க. 2 பேரும் பண்ண சம்பவங்கள்ல அவர் தான் குழந்தை குட்டின்னு சொல்லி சுத்திக்கிட்டு இருக்காப்ல. ஆனாலும் இதை பத்தி பெருசா ஹீரோ எடுத்துக்கிற மாதிரி இல்ல, அவங்க திட்டன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு இருக்கான். அந்த நேரத்தில் இவங்களும் சரி ஓகே இந்த விஷயத்தை அப்புறமா இக்னோர் பண்ணிக்கலாம், நம்ம முதல்ல வந்து குழந்தைய பார்ப்போம்னு சொல்லி அந்த வேலையை வந்து ஆரம்பிக்கலாம்னு சொல்லி என்ன பண்றாங்கன்னா, எல்லாரும் எழுந்து நிக்கிறாங்க. ஏதாவது ஃபைன் பண்ணிடுற மாதிரி கேட்கும்போது அவளோட கான்சியஸ்னஸ் என்டர் பண்ணோம் அப்படின்னா எனக்கு வந்து உங்களோட அசைஸ் தேவை, ஸோ நம்ம 2 பேரும் சேர்ந்து வந்து உள்ள போவோம், உள்ள போயிட்டு என்ன நடக்குன்றத பார்ப்போம்னு சொல்லி அவங்க 2 பேரும் மெடிடேஷன் ஸ்டேட்குள்ள போறாங்க. கண்டிப்பா நான் வந்து ரெக்கவர் பண்ணுவேன் அவளன்னு சொல்லி 2 பேரும் வந்து சபதம் எடுத்துட்டு அதுக்குள்ளேயும் வந்து என்டர் ஆகுறாங்க. இப்போ அவங்க என்டர் ஆன உடனே அந்த இடத்துல ஒரு விஷயத்தை பாக்குறாங்க. அதை பார்த்த உடனே செம்ம ஆச்சரியமாகுது. என்னென்ன மெமரிஸ் இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு மாதிரி ஒரு கிளவுட் மாதிரி வந்து எப்படி சொல்றது, அதை வந்து மெமரினே சொல்ல முடியாது. ஏன்னா இது வரைக்கும் பாஸ்ட்ல ஏகப்பட்டோட மெமரிஸ் வந்து பார்த்திருப்பாங்க. அதுல எப்படி இருக்குன்னா, அவங்களோட நல்ல மெமரிஸ் இருக்கு இல்லையா, அதுல வந்து கலர்ஃபுல்லா தெரியும், டார்க் மெமரிஸ் வந்து டார்க்கா தெரியும், பார்க்கும்போதே டிஃபரன்ஷியேட் பண்ண முடியும். ஆனா இந்த இடம் ஃபுல்லா பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி டார்க்கா தான் இருக்கு. அதாவது என்ன தெரியுது அப்படின்னா, அவ வந்து பயப்படுறா, அவ ரொம்ப வந்து ஹேட்டடு, அந்த மாதிரி வந்து கெட்ட விஷயங்கள் அவரோட மனசை வந்து ஆக்குபை பண்ணி அவரோட ரியல் வெர்ஷன் இருக்கு இல்லையா, அதை வந்து சீஸ் பண்ணி வச்சிருக்கு. இதனால தான் இந்த பர்சனாலிட்டி டிசார்டர் வந்திருக்குன்றதை அவங்க தெரிஞ்சுக்காங்க. பண்ணா அவளோட ரியலான அந்த பர்சனாலிட்டி இருக்கு இல்லையா, அதாவது இங்க இருக்கு, அதை எங்க லாக் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி தேடுகிறதுக்காக ஹீரோ வந்து அப்படியே இறங்கி போறாப்ல. உள்ள போய் பார்த்தா அந்த மெமரிஸ் ரொம்ப மோசமா இருக்க போல, பார்க்கும்போதே தெரியுது டார்க் கலர்ல இருக்கு, இதுக்குள்ளே எங்கேயோ தான் ஹைட் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி அந்த லேடி சொல்லும்போது சரி கண்டுபிடிச்சு பாத்துருவோம்னு சொல்லி அவரோட ட்ரூ செல்ஃபை வந்து தேடிக்கிட்டு நம்ம ஹீரோ போறான். அந்த உருண்ட மாதிரி ஒன்று இருக்குது, பக்கத்து பிளாக் ஹோல் மாதிரி இருக்குதுன்னு சொல்லி அதுக்குள்ள கை வைக்கிறான் பாருங்க. அது அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய பிளாஸ்ட் ஆகுது. ஹீரோவும் அந்த பொண்ணும் அதுக்கு நடுவில் மாட்டும் போது அப்படியே அந்த எபிசோட முடிக்கிறாங்க. இந்த எபிசோட் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான மனசு அனிமி சீரிஸ் எல்லாம் வந்துச்சுன்னா சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோ சந்திக்கும் முறை டாடா பை பாய்.